Shri Ram Jai Ram Jai Jai Ram 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 Jai Shri Ram Advaita Brahma Niropile Jai Kalpane Rahita Sanchale Kshanayeka Tadakar Kele Majaya Dirupane Parimya Tadakar Bhave Brahmachi hovu na asave Punha samsara sanayave Chanchalapane sarvatha Kalpana rahita je sukha Tethe nahi samsara dukha Bhanoni techi ek hovu na asave Brahmachi hoyi je shravane Punha vritti vari lage yene Aise sada yene jane चुके न की मने अंतरिक्ष असावे क्षणयेक ब्रह्मची भावे पुन्हा तेथून कोसळावे वृत्तीवरी मागुते प्रत्यावृत्ती सैरा वैरा किती करू येर झारा पायी लावूनिया द्वोरा कीटक जैसा उपदेशकाली तदाकार होता पडे हे शरीर अथवा नेणे आप पर ऐसे जाले पाहिजे ऐसे नसता जे बोलणे तेची वाटे लाजिरवाणे ब्रह्म होऊन संसार करणे हेही विपरीत दिसे जो स्वये ब्रह्मची जाला तो मागुता कैसा आला ऐसे ज्ञान माझे मजला प्रशस्त नवटे ब्रह्मची होऊन जावे काते संसारी च असावे दोही कडे भरंगळावे किती म्हणूनी जय श्री राम जय श्री राम ஸ்ரீமத் தாஸ்போத கிரந்தத்துல பிரம்ம நிரூபணத்தையும் பண்ணி அத்வைத நிரூபணம் அப்படிங்கிறதையும் பண்ணி துவைத்த கல்பனா நிரசனத்தையும் பண்ணி அடுத்தது சமர்த்த ராமதாசர் பத்த புக்த நிரூபணம் அப்படிங்கிற 6வது சமாசம் ஆரம்பிக்கிறார். சத்குருநாதாளுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய உறவே தனி. ரொம்ப பாவனமான பவித்திரமான ஒரு உறவு. சத்குருநாதால தவிர அவனுக்கு எதுவும் கிடையாது. இதுதான் அந்த உறவுடைய சாரமே. அந்த உறவு அப்படி இருக்கும் பொழுது தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எந்த சம்சயத்தையும் எந்த சந்தேகத்தையும் ஒரு வெச்சுக்கட்டு இல்லாம அந்த சத்குருநாதாளிடத்துல அந்த சிஷ்யன் கேட்கலாம். சிஷ்யனுக்கு சத்குருநாதாள் அழுக்காம சலுக்காம சொன்னத்தையே திருப்பி திருப்பி சொல்ல வேண்டி வந்தாலும் தான் அவரும் சொல்லுவார். அதுதான் அவருடைய கிருபா திருஷ்டி அப்படிங்கிறது. கல்பனா சக்தி அப்படிங்கிறது எவ்வளவு பலிஷ்டமானது அப்படிங்கறத சொல்லிட்டு வந்தார் சமர்த்த ராமதாசர். ரொம்ப அருமையான விஷயங்களை சொல்லிட்டு வந்தார். இந்த பிரம்மம் கல்பனா சக்தினால நம்ம ரொம்ப சுலபமாக இந்த பிரம்மத்தை அடைஞ்சு விடலாம் அப்படிங்கிறது தான் சாரமா சொன்னார். இப்போ இந்த அத்தியாயத்துல நம்ம வெளிப்படையா அவர் சொல்லலையே தவிர பக்தியினுடைய பல ரிஃப்ளெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ பக்தி அப்படிங்கிற விஷயத்துல எப்பேற்பட்ட ஒரு உத்வேகம் இருக்குமோ அந்த உத்வேகத்தை இங்க பார்க்கலாம். அந்த உத்வேகம் தான் ரொம்ப அவசியமானது. அந்த உத்வேகம் இல்லைன்னா முன்னேற முடியாது.
பிராபஞ்சிகமான விஷயங்களே அப்படிதான் இருக்கும் பொழுது பாரமார்த்திகமான விஷயத்தை பத்தி கேட்பானே. ஸ்ரோதா சொல்றான் சமர்த்தர்கிட்ட, அத்வைத பிரம்ம நிரோபிலே ஜெய கல்பனே ரஹித சஞ்சலே க்ஷணயேக ததாகார கேலே மதயா நிரூபணே. சத்குருநாதா, அத்வைத பிரம்மம்னா என்னது அப்படிங்கிறது கிரகிச்சுக்கிறதே ரொம்ப சிரமம். ஆனா அப்பேற்பட்ட விஷயத்தை பகு சுலபமாக ரொம்ப ரசிக்கும்படியாக தாங்கள் அந்த பிரம்மத்தை நிரூபணம் பண்ணினேள். அத்வைத பிரம்ம நிரோபிலே. தன்னுடைய கல்பனா சக்தியினால அந்த பிரம்மத்தை நம்ம எப்படி தியானத்துக்கு கொண்டு பிரம்மத்தோட பிரம்மமாக நாம் கலக்கலாம் அப்படிங்கிறத தாங்கள் சொல்லி கொடுத்தேன். ஜெய கல்பனே ரஹித சஞ்சலே. இது வரைக்கும் நாம் புரிஞ்சுண்டது நம்ம கல்பனைக்கும் அப்பாற்பட்டதுதான் இந்த பிரம்மம். ஆனால் நம்ம கல்பனா சக்தியினாலேயே அந்த பிரம்மத்தை நம்ம அடையலாம். க்ஷணயேக ததாகார கேலே மஜயா நிரூபணே. அதுல தாங்கள் சொன்னது என்னதுன்னா, நம்மளோட வேதங்களும் சாஸ்திரங்களும் பெரியோர்களும் பிரம்மத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காளோ அந்த விஷயத்தை நம்ம கல்பனா சக்தினால வியூகிச்சு அதனால நம்ம தியானத்துக்கு கொண்டு கடைசியில அந்த கல்பனை அப்படிங்கிறதும் மறைஞ்சு போய் அந்த கல்பனையும் பிரம்மத்துக்கு கூட ததாகாரம் அடையும் அப்படிங்கிறது நீங்க சொன்ன க்ஷணயேக ததாகார கேலே மஜயா நிரூபணே. இப்ப இங்க இந்த சிஷ்யன் ஒரு பெரிய விஷயத்த சொல்றான். சத்குருநாதா, நீங்க அதை சொன்னேன்லவா, என்னுடைய அனுபவம் என்னதுன்னு நான் சொல்றேன். என் அனுபவம் என்னன்னா, நீங்கள் அந்த பிரம்மத்தை பத்தி பேசும்போது உங்க சொல்லு, உங்க வாக்கு, அந்த சொல்லும் வாக்குமே என்ன பண்றது, க்ஷணயேக ததாகால கேலே, என்ன அந்த பிரம்மத்தோட பிரம்மமா என்னை கலந்து விட்டுடுத்து. நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறான். சத்குருநாதாளுக்கு எப்படி இருக்கும் இதை கேட்டதுன்னா, எப்படி சந்தோஷப்படுவார். இதுதான் சிஷ்யனுக்கு குரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி. சிஷ்யனுக்கு குரு கிட்ட பக்தி எப்ப உண்டாச்சு? இந்த ததாகாரத்துவத்தை பத்தி பேசுறாரே சத்குருநாதாள், அதை தானே அனுபவிக்கும் பொழுது அந்த பக்தி அப்படி தெரியறது. அவன் சொல்லும் பொழுது உண்மையா பார்க்க போச்சுன்னா அந்த குருக்கு தான் சிஷ்யன் கிட்ட பக்தி இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா பிடியா எப்படியும் அவனை கரையேற்றி விடுறது அப்படின்னு அத்தனை ஸ்ட்ராங்கா பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அவன் அங்க இங்க அலைய விடாம மேய விடாம. அதனால இந்த ஒரு வரியிலேயே குருவுக்கு சிஷ்யன் கிட்ட இருக்கிற ஒரு பக்தியும் சிஷ்யனுக்கு குரு கிட்ட இருக்கிற பக்தியும் வெளிப்படுறது. அதனால உங்க நிரூபணத்துல யா நிரூபணே, உங்களுடைய இந்த நிரூபணத்துல நான் ததாகாரமாக ஆனேன் பரி. ஆனால் மியா ததாகார பாவே. அடுத்தது ஒண்ணு சொல்றான். இந்த வாக்கியத்தை கேட்டும் சத்குருநாதால் அப்படி சந்தோஷப்படுவார். நான் இதுக்காதார் அவரை மெனக்கிடுறதே. அவன் சொல்றான், பரிமியா ததாகார பாவே பிரம்மசி ஹோவுன அசாவே. அந்த ததாகாரத்துவத்தை நான் அனுபவிக்கிறேனே, அந்த பிரம்மத்துவத்தை நான் அனுபவிக்கிறேன் இல்லையா, அப்படியே இருந்துட மாட்டேனா சுவாமி. பிரம்மசி ஹோவுன அசாவே. அந்த நிலையிலேருந்து நழுவி வழியில வராம பிரம்மமாகவே இருந்துட மாட்டேனா. பிரம்மச்சி ஹோன அசாவே புனः சம்சாராச ந யாவே சஞ்சலப்பனே சர்வதா. சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை திரும்ப நான் வரவே கூடாது அப்படின்னு கேட்கிறான் சத்குருநாட்டாள்கிட்ட. இதுதான் உத்வேகம். அப்படின்னா என்ன? இதுவரையிலும் சத்குருநாதாள் மெனக்கிட்டு எவ்வளவு அத்தியாயங்கள், எவ்வளவு சமாசங்கள் ஆயிடுத்து. இதுவரையிலும் 50க்கு மேல 55 சமாசம் சொச்சம் ஆயிடுத்து. இத்தனை சமாசங்கள்ல எதுக்காக சொல்லிட்டு வந்தாரோ அது பலிதமாக ஆகிறது இவன் சொல்லக்கூடிய இந்த வாக்கியத்தினாலேயே. திரும்ப சம்சாரத்துக்கு வர வேண்டாம். ஏன் சொல்றான்? சம்சாரத்துக்கிட்ட வெறுப்பு இருக்கிறதுனால சொல்லல,
பிரம்மத்துக்கிட்ட இருக்கிற ஒரு ஈர்ப்பு. புன்ஹா சம்சாராச நயாவே, ஏன் இந்த சம்சாரத்துக்கு நான் வர வேண்டாம் அப்படிங்கிறதும் தானே சொல்றான். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சத்குருநாத்தாளுடைய கருணாமிர்தமா இருக்கு. என்ன சொன்னார் சத்குருநாத்தாள்? சமாதானம் அப்படிங்கிறது இங்க கிடையாதுன்னு சொன்னார் இல்லையா? அதை சிஷ்யன் இங்க சொல்றான். ஏன் நான் சம்சாரத்துக்கு திரும்ப வர வேண்டாம் சொல்றேன்னா, சஞ்சலப்பனே சர்வதா. இந்த சம்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சஞ்சலமாக இருக்கக்கூடியது. இப்படி சஞ்சலமா இருக்கிறது எப்பவுமே சர்வதா, எப்பவுமே சஞ்சலமாக இருக்கக்கூடிய இந்த சம்சாரத்தை திரும்ப நான் ஏன் வரணும்? கல்பனாரஹித ஜே சுக, சம்சாரம் முழுக்குமே சம்சாரம் அப்படின்னு சொல்றோமோ, சம்சாரம்னா இப்ப தெரிஞ்சுட்டு இருக்கோமோ, அதுவே கல்பனாவுடைய பிரபாவம் தானே, கல்பனா சக்தியினால இருக்கக்கூடியது தானே சம்சாரம். அதனால கல்பனாரஹித ஜே சுக, சம்சாரத்தை சில சுகதுக்கங்களை நம்ம அனுபவிக்கிறது எல்லாம் கல்பனாவுடைய ஒரு பிரபாவத்தினால வரக்கூடிய சுகதுக்கமாக இருக்கிறதுனால எதுவுமே சாஸ்வதமாக இங்கே இல்லை. கல்பனாரஹித ஜே சுக, கல்பனை இல்லாம இருக்கக்கூடிய பிரம்ம சுகம் அப்படிங்கிறது இருக்கே, பிரம்மானுபவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சுகம் இருக்கே, அது கல்பனையுடைய லேசம் கூட இல்லாம பிரம்மமா இருந்துட்டே தானே பிரம்மமாக இருந்துட்டு ஆனந்திக்கக்கூடிய ஒரு சுகம் இருக்கே, கல்பனாரஹித ஜே சுக தேதே நாஹி சம்சார துக்க. அங்க சம்சாரம் அப்படின்னு சொன்னோமானால் சம்சாரத்துல வரக்கூடிய எந்த துக்கமும் அங்க கிடையாதே. சம்சாரத்தை துக்கம் மாத்திரம்தான் துக்கம் இல்லை, சம்சாரத்தை வரக்கூடிய சுகமும் துக்கம் தான். ஏன்னா சம்சாரத்தை சுகம்னு எது சொல்றோமோ அந்த சுகம் நம்மளை ஊக்கி விட்டுடுறது, இன்னும் வேணும்னா அப்புறம் இன்னும் இல்லாம ஆக்கி விட்டு நம்மளுக்கு துக்கத்தை அதிகமாக ஆக்கி கொடுக்கறது. அதனால இங்க சம்சாரத்தை துக்கம் ஏற்கனவே துக்கமாக இருக்கு, இங்க இருக்கக்கூடிய சுகமுமே துக்கத்துக்கு பீஜமாக தான் இருக்கு இங்க வரக்கூடிய சுகமுமே. அதனால தேத்தே நாகி சம்சார துக்க, சம்சாரத்தை சுகம் அப்படிங்கிறது கிடையாது, சம்சாரம் அப்படிங்கிறதே துக்கஸ்வரூபம் தான். அந்த துக்கஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சம்சாரம் இல்லாம இருக்கக்கூடிய நிலை மனோனி தேச்சி ஏக ஹோவுன்னு அசாவே. சத்குருநாதா, எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், அப்பேற்பட்ட பிரம்மம் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலை இருக்கே, அந்த நிலையில தேச்சி ஏகஹோவுன்னு அசாவே, ஒன்னோட ஒன்னான ஆயிடமாட்டேனா, பிரம்மத்துக்கு கூட ஒன்னோட ஒன்னான ஆயிடமாட்டேனா. பிரம்மச்சி ஹோய் ஜே ஸ்ரவணே, நீங்க உங்களுடைய அமிர்த வச்சனங்களை சொல்லும் பொழுது, அந்த வச்சனங்களை நான் சிரவணம் பண்ணும் பொழுது பிரம்மச்சி ஹோய்ஜே, நான் பிரம்மாவே ஆடுறேன், பிரம்மமாகவே ஆயிடுறேன் நான். உன்ஹா விருத்தி வரியில் ஆகே ஏனே. ஆனால் அப்புறம் என்ன ஆகிறது? திரும்பவும் அந்த விவேச்சனம், உங்க நிரூபணம், உங்க பிரவச்சனம் முடிஞ்சதும் திரும்பவும் விருத்தி வரியிலாகே ஏனே, நீங்க சொல்லும் பொழுது நிவிருத்தி நிலைக்கு போகி உங்க சொற்கள் ஆச்சு, இப்போது நிரூபணம், இப்போது உபன்யாசம் ஆயிடுத்துன்னா திரும்பவும் என்னோட விருத்திகளுக்கு போய் நின்னுடுறேனே. புனகா விருத்தி வரியிலாகே ஏனே, திரும்பவும் விருத்திக்கள்ல நின்னுடுறேன். ஐசே சதா ஏனே ஜானே சுகே நாக்கி. அருமையான விஷயம். எல்லாரும் நம்ம ஜன்மத்தையும் மரணத்தையும் போக்குவரத்துன்னு சொல்றோம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த லோகத்துல வந்து போறோம்னு சொல்றோமே. இந்த சிஷ்யனுக்கு இப்ப அது பெரிய துக்கமா தோணல. அதை விட பெரிய துக்கம் என்னன்னா, உங்களுடைய விவேச்சனத்தை கேட்கும் பொழுது பிரம்மானுபவத்துல போய் நிக்கிறதும், அந்த விவேச்சனம் கேட்காத இருக்கிற நேரத்துல சம்சாரத்தை இருக்கிறதுமே இருக்கே, இந்த போக்குவரத்தே ரொம்ப சிரமமா இருக்கே அப்படின்னு சொல்லறான். அருமையான விஷயம். ஐசே சதா ஏனே ஜானே, போகிறது வருது போகிறது வருது. பிரம்மானுபவம் சம்சார அனுபவம், பிரம்மானுபவம் சம்சார அனுபவம், இது எத்தனை நாளைக்கு நடக்கும்? சுகேனாக்கி தப்பாம நடக்கிறதே சத்குருநாதா. மனே அந்தரிக்ஷ ஜாவே க்ஷணேக பிரம்ம சீவா. நான் இருக்கக்கூடிய இந்த சரீர புத்தியிலேருந்து தேக புத்தியிலேருந்து எங்கேயோ தூக்கிண்டு போயிடுறது. உங்க வார்த்தைகளை கேட்கும் பொழுது, உங்க வாக்குகளை கேட்கும் பொழுது அப்படியே உயர்த்திண்டு மனே அந்தரிக்ஷ ஜாவே, அந்தரிக்ஷத்துக்கே மனசு என்னை அழைச்சுன்னு போயிடுறது. க்ஷணேக பிரம்மசீவாவே, நான் பிரம்மம் அப்படிங்கிற நிலைக்கு போய் என்னை நிறுத்துறது உங்க வாக்குகள். புனகா தேத்துன்னு கோசலாவே விருத்தி வரியுமாகுதே. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம்
உங்க வார்த்தைகளை கேட்டு முடிச்சேனோ இல்லையோ, அந்த உபன்யாசம் முடிஞ்சதோ இல்லையோ, அங்கேருந்து பிடிச்சு அதோகத்தியா தள்ளி விட்டுடுறதே. புனா தேத்துனோ கோசலாவே தலகீழே நான் அங்கேருந்து தள்ளி விட்டுடுறதே. எதுல? விற்பி வரியும் ஆகுதே. திரும்பவும் இந்த விற்த்தியில போய் தள்ளி தள்ளி விட்டுடுறதே. பிரத்யாவிருத்தி சைரா வேரா கிதி கரு ஏறஜாரா. சைரா வேரா ஏறதும் வழிக்கு கீழே விழுறதும், ஏழறதும் வழிக்கு கீழே விழுறதும். பிரத்யாவிருத்தி ஒவ்வொரு தரவும் விற்த்திலேந்து நிவர்த்தி, நிவர்த்திலேந்து விற்பி, விற்த்திலேந்து நிவர்த்தி, நிவர்த்திலேந்து விற்த்தின்னு ஏறி இறங்கி ஏறி இறங்கி 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 சைரா வைரா கிதி கரு ஏறஜாரா. எத்தனை தரம் இப்படி போயிட்டு போயிட்டு வரட்டும். பாயி லாவூனியா தோரா கீட்டுக்க ஜெய்சா. என் கதி எப்படி இருக்கு தெரியுமா சத்குருநாதா? ஒரு சின்ன பூச்சி, அந்த பூச்சியோட காலில் ஒரு பெரிய நூலை கட்டி விட்டுதுன்னா அந்த பூச்சி ஏறுறது, ஒரு மதில் சவர் மேலே ஏறுறது, திரும்ப அந்த நூல் அதை பிடிச்சி இழுக்கிறது, தான் கீழே விழுந்துடுறது. என் கதி அப்படி இருக்கு. கால் கட்டு, ஒரு பூச்சிக்கு காலில் ஒரு நூலை கட்டி விட்ட மாதிரி இருக்கு என் கதி. உபதேசகாளி ததாக்கார ஹோதா படையா. சரி, எனக்கு என்ன வேணும் தெரியுமா சத்குருநாதா? எனக்கு உங்களிடத்திலிருந்து எந்த கிருப்பையை வேணும்னா, உபதேசகாளி நீங்க பண்ணக்கூடிய உபதேசம் இருக்கே, அந்த காலத்துல ததாகாரம் ஆகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ததாகாரம் ஆகிறது அப்படியே சாஸ்வதமாக ஆயிடணும். நீங்க உபதேசம் பண்ணணும், அந்த உபதேசத்தை நான் கேட்கணும், கேட்ட க்ஷணம் ததாகாரத்துவத்தை நான் அடையணும். ததாகாரத்துவத்தை அடைஞ்ச பொழுது ஹோதா படையஹா சரீர, அந்த ததாகாரத்துவத்தை நான் அடைஞ்ச க்ஷணமே இந்த சரீர தியாகம் ஆயிடணும். அத்தவா நேனே ஆப் பர் ஐசே ஜாலே பாகிச்சே. அல்லது அந்த சரீரம் அப்ப கீழே விழாது அப்படின்றதுனால் அதுக்கப்புறம் உங்க உபதேச காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த ததாகாரத்துவத்துல என்ன நீங்க போய் அழைச்சிட்டு ஸ்திதம் பண்ணி வச்சேடோ அதிலேயே நான் தங்கியுடனும். அத்தவா நேனே ஆப்பப்பரு ஐசே கேலே பாகிஜே. அந்த பிடியிலேருந்து நான் வெளியில வரக்கூடாது. ஐசே நஸ்தா ஜே போலனே தேச்சி வாட்டே லாஜிரவானே. ஏன் இதை உங்கள்ட்ட நான் கேட்கிறேன்னா, ஒன்றா ததாகாரத்தை அடைஞ்சு ததாகாரமாகவே ஆயிடணும் சரீர தியாகம் ஆகி, அல்லது ததாகாரத்துவத்தை அடைஞ்சதுன்னா ததாகாரத்துவத்திலே இருந்துட்டு இருக்கணும், அப்புறம் சரீரம் இருந்தா என்ன இருக்காட்டி என்ன அப்படிங்கிற நிலையில இருக்கணும். அது இல்லாமல் அப்பப்போ ததாகாரத்துவம், அப்பப்போ பிரம்மானுபவத்தை இருந்துவிட்டு அப்புறம் சௌரியம் போல திரும்பி சம்சார அனுபவம் பண்றது ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு எனக்கு அப்படிங்கிறார் லாஜிரவானே வாட்டே. ரொம்ப வெக்கக்கேடா இருக்கு எனக்கு. ஐசே நஸ்தா ஜே போலனே. அப்புறம் அந்த பிரம்மானுபவத்தை பத்தி இருக்கக்கூடியது வெறும் பேச்சாதானே இருக்கு. அனுபவம்னு எங்க? அது பிரம்மானுபவம் சொல்ல முடியுமா? வெறும் பேச்சு தானே, வெறும் வார்த்தைகள் தானே. பிரம்மஹோவோன சம்சார கரணேகே விபரீத திசை. பிரம்மத்தை தெரிஞ்சுண்டு பிரம்மத்தை புரிஞ்சுண்டு பிரம்மத்திலேயே போய் நின்னுட்டு அதுக்கு அப்புறமும் திருப்பியும் சம்சாரம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விபரீதமான விஷயம். जो स्वये ब्रह्म चीज आला तो मागुता कैसा आला. நீங்க உபதேசம் பண்ணக்கூடிய காலத்துல பிரம்மானுபவம் ஆகிறது பொய்யில்லையே, அது சத்தியமான ஒரு அனுபவம் தான். அது எனக்கு தெரியறதே. எனக்கு இங்க என்ன புரியலன்னா, அப்படி சத்தியமான பிரம்மானுபவம்னு ஆயிடுத்துன்னா பிரம்மானுபவம் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி வருதுங்கிறது எப்படி? பிரம்மானுபவம் சொன்னோம்னா திரும்பி வருதுன்னே இருக்கக்கூடாதே அப்படிங்கிற சிஷ்யம். ஜோ ஸ்வய பிரம்ம சீஜாலா, எவன் பிரம்மம் தான் எப்போ பிரம்மமாக எப்போ ஒருவன் ஆனானோ, தோ மாகுதா கைசா ஆலா, அவன் திரும்பி எப்படி வந்தான் இந்த சம்சாரத்துக்கு? ஐசே ஞான மாஜே மஜலா பிரசஸ்தன பட்டே. அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய உபதேசத்துல அது பழைய இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உபதேசத்தை கேட்டுட்டு பிரம்மத்துல போய் நின்னேன்னு இவன் நினைக்கிறானே, அதுதான் தப்பு. அதுவே ஒரு பிரமையோ? அந்த உபதேசத்தை கேட்டு அருமையான இருக்கக்கூடிய உபதேசத்தை கேட்டு நான் பிரம்மானுபவத்தை அடைஞ்சேன், நான் பிரம்மத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றேனே, அதுவே தப்போ? அது உண்மையா பிரம்மத்துல போய் நிக்கிறதுல சேர்த்து இல்லையோ? அப்ப எனக்கு என்ன தோன்றது? பிரசஸ்த வாட்டே,
ஐசே ஞான, அப்பேற்பட்ட ஞானம், அந்த பிரம்ம ஞானம் பிரம்மத்துல இருக்கிற மாதிரி இருந்துட்டு திருப்பி சம்சாரத்தை வர மாதிரி சம்சாரத்தை வந்துடுறோம்னு எப்போ தெரியறதோ, பிரம்மத்துல இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஞானம் பிரசஸ்த வாட்டி, அந்த ஞானம் தப்பு. அப்படின்னா உண்மையா பிரம்மத்துல போய் நான் நிக்கல, உண்மையான பிரம்ம ஞானம் எனக்கு உண்டாகலை. பிரம்மச்சி ஹோவு நஜாவே காத்தே சம்சாரி சாசாவே தோஹி கடே பிரங்களாவே கிதி மனோனி. இப்பேற்பட்ட குழப்பத்தை பேசுறான் சிஷ்யன் சத்குருநாத்தாள் கிட்ட. பிரம்மச்சி ஹோவுன ஜாவே, பிரம்மமா ஆயிடு விடணும், பிரம்மமா ஆக்கி விடணும், அந்த சத்தியமே கிடையாது, அதுதான் வேணும். காத்தே சம்சாரீச்ச அசாவே, அப்படி ஆனவன் அப்புறம் இந்த சம்சாரத்துக்கு ஏன் திரும்பி வரணும் சத்குருநாத்தாள். தோஹி கடே பரங்களாவே கிதீமணி, இப்படி இந்த பிரம்மத்துக்கும் சம்சாரத்துக்கும் நடுவுல பரங்களாவே பிரம பிடிச்சு இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் தூக்கி தூக்கி போடுறதே கிதி, எவ்வளவுதான் இன்னும் நிறைய ஆக போறது. சத்குருநாதா, நீங்க கிருபை பண்ணி இதுக்கு ஒரு விடை கொடுக்கணும் அப்படின்னு அருமையா கேட்கிறான் சிஷ்யன் சத்குருநாதான் இடத்துல. மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம